ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்தி vlogs. நான் பிரியா இன்னைக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அக்ஷு பர்த்டே vlog. எனக்கு 1st of January. இப்போ நாங்கள் அக்ஷுக்கு ஷாப்பிங் தான் போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷுக்கு நாங்கள் ஜூடியோ தான் போகிறோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஜூடியோவில் சேல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் அண்டர் 499 இருந்தது. ஸோ ஓகே என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகலாம்னு ஜூடியோ தான் வந்தோம். நான் பெங்களூர் ஜூடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்ல சேல் இருக்குன்னு நினச்சேன் சென்னை மாதிரியே. பட் ரொம்ப ப்ராடக்ட்ஸில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கொஞ்சமாக தான் சேல் இருந்தது. மற்ற எல்லாமே நார்மல் ரெகுலர் ப்ரைஸ் தான் இருந்தது. அதுவே நான் நியூ இயர் அன்றைக்கி போனேன், ரஷ்ஷே இல்லை. இதுவே சென்னையில் இருக்கும்போது அங்கே வீக் டேஸில் கூட அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ட்ரையல் ரூம்லலாம் லைனே நிற்கும் வெளியே. பட் இங்கெல்லாம் ட்ரையல் ரூம் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. பேபிஸ்க்கு சில கலெக்ஷன் நல்லா இருந்தது, கொஞ்சம் நல்ல ட்ரெண்டியாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அடல்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப எதுவுமே இல்லை. நம்ம ரெகுலர் டிஷர்ட் டாப்ஸ் அப்படி தான் இருந்தது. ஓல்டு கலெக்ஷன்ஸ் தான். ஆல்சோ நிறைய மேக்கப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜூடியோவில். ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது. பட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நெயில் பாலிஷ் தான் வாங்கியிருக்கேன். இந்த க்யூட்டான பர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் அக்ஷுக்கு மட்டும் நிறைய ஷாப்பிங் பண்ணியாச்சு. அண்ட் கூடவே என் ஹஸ்பண்ட்க்கு 1-2 திங்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு ஒரு குட்டி குட்டி 2 ப்ராடக்ட் வாங்கி மிட் ஈவினிங் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிடலாம்னு நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கூலான கிளைமேட் பெங்களூரில் கேட்க வேண்டாம். ஸோ கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்தது. அங்கே சுட சுட சிக்கன் நூடுல்ஸ் காஃபிலாம் சாப்பிடும்போது வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு கெஃபே வெளியில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜூடியோக்கு பக்கத்துலேயே கெஃபே இருந்தது. ஸோ அங்கேயே எல்லோரும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நியூ இயர் வைப், அப்புறம் லைட்டிங்ஸ், அப்புறம் அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா குட்டியாக ஈவினிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அக்ஷுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன். பியூட்டிஃபுல்லான டாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ், இது 149 ஷார்ட்ஸ். இந்த பாட்டம் பேண்ட், அதுக்கப்புறமா இந்த ஹுடி. இல்லைலாம் டிஸ்கவுண்டே இல்லை, இதெல்லாம் எம்ஆர்பி தான். பட் மெட்டீரியல் நல்லா இருக்கு. அண்ட் பர்த்டே ட்ரெஸ். ஸோ இதுதான் அக்ஷுக் ஷாப்பிங். அதுக்கப்புறமா தோசை, சிக்கன் கிரேவி, ஆம்லெட் வச்சு எங்களோட டின்னர் முடிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே அக்ஷுவோட பர்த்டே. அக்ஷு பர்த்டே அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாயசம், சாம்பார், ரைஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அக்ஷுக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பாயசம் வச்சுருந்தேன். நிறைய ஒர்க் இருந்தது வீட்டில், டெக்கரேஷன் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெடியாகி நாங்கள் ஈவினிங் ஃபினிக்ஸ் தான் போகிறோம். நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தேன். பிகாஸ் யார் பர்த்டே இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பார்ப்பேன், டெக்கரேட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால நான் பண்ணுவேன் அப்படி. ஸோ அக்ஷுக்கு என்ன கிஃப்ட் தரலாம்னு பார்த்தேன். ஸோ அக்ஷுக்கு மெயின் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். விளாடுறது, அப்படி ஏதாவது நியூ பிளேஸ் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக கிஃப்ட் கொடுக்கலாம்னு. பிகாஸ் டாய்ஸ் நிறைய இருக்குது வீட்டில், அதுவே விளாட மாட்டேங்கா. ஸோ அதனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம அக்ஷு விளாட கூட்டு போகலாம்னு நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கப்புறமா நாங்களும் சின்ன பிள்ளையாக மாறி நாங்களும் கேம் விளையாடிட்டு இருந்தோம்.
ஸோ நாங்களும் என்னெல்லாம் கேம்ஸ் விளையாட முடியுமோ விளையாண்டுட்டு அக்ஷுக்கும் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அக்ஷு மோஸ்ட்லி இந்த மாதிரி பட்டன் கேம்ஸ் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தா, டாய்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. இந்த டாய்ஸ் கேம்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். அது நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் வரவே செய்யாது. நாங்களும் 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் டாய் எடுக்கலாம்னு. பட் வரவே இல்லை. ஃப்ரைடே ஈவினிங்னால மாலும் நல்லா ரஷ்ஷாக இருந்தது. அக்ஷுவோட இதுதான் செகண்ட் பர்த்டே. எப்போ செகண்ட் இயர் ஆச்சுன்னே புரியல. இப்போ தான் ஏதோ ஸ்மால் பேபியாக இருந்த மாதிரி இருந்தது. எப்படி டேஸ் பாஸ் ஆகுதுன்னே புரியல. ஸோ அக்ஷுக்கு என்ன மாதிரி விளையாட பிடிக்கும்னு விளையாட வச்சுட்டு இருந்தோம். இந்த கேமில் வந்து இந்த ஹிப்போவுக்கு நம்ம ஃபுட் தரணும். ஸோ அந்த பால்ஸ் எல்லாமே அதோட ஃபுட். அது வந்து பிக்கப் பண்ணி பண்ணி போடணும். அக்ஷு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா. இந்த சாக்லேட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். பட் அது வரலை. ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 490 பாயிண்ட்ஸ் இருந்தது. 490 பாயிண்ட்ஸ்க்கு என்ன வருதுன்னு பார்த்தா மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 490 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு இந்த கேட்பரி தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஏதாவது குட்டியாக டின்னர் பண்ணலாம்னு நாங்கள் கொஞ்சம் மோமோஸ், பர்கர், அப்புறம் டிக்கா, விங்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஏர்லி டின்னராகவே பண்ணியாச்சு நாங்கள். ஸோ ஏர்லி டின்னர் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் பார்பிக்யூ வரும்போதே கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தோம். அப்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ கிறிஸ்மஸ் பக்கத்தில் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ ஓகே, இந்த டைமாவது நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுப்போம்னு. நல்ல லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய டெக்கோர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டியான கான்சர்ட் மாதிரியும் இருந்தது. ஸோ கான்சர்ட் பக்கத்தில் எல்லாம் குட்டி குட்டி ஸ்டால்ஸாக இருந்தது. காஷ்மீரி குர்தாஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் சிக்கன் கறி குர்தாஸ், அப்புறம் ஃபுட் ஸ்டால் இருந்தது, ஸ்நாக் ஸ்டால் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் டைம் பைக்கில் தான் போகும்போது பார்த்தேன். பட் இந்த டைம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருசு. நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டர்ன் தான் கிளம்புறோம். பிகாஸ் வீட்டுக்கு போயிட்டு அக்ஷுக்கு கேக் கட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு கேக்கும் வரும்போது வாங்கிட்டு வந்தோம், சாக்லேட் கேக். இது வந்துட்டு சாக்லேட் ட்ரஃபிள் கேக். அக்ஷுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கிட்டோம். ஸோ எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் சூப்பராக பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். until then bye. Bye. Thank you. Bye.